ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை வந்துருவாருன்ற நம்பிக்கை என்ன நம்பிக்கை இல்லை. தட் இஸ் தி இம்பெண்டிங் வே. ஓகே, ஒரு வழியும் இல்லை, அதுதான் வேற வழியே கிடையாது. அப்படிதான் வரணும், அப்படிதான் வரும். அப்படி வந்தா தான் டிஎம்கே ஜெயிக்க முடியும், இல்லைன்னா டிஎம்கே ஜெயிக்க முடியும். டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இல்லைன்னா இப்போ இருக்க டிஎம்கே தோக்கடிச்சிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. அதுக்கு சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும். அதுக்கு ஆல்டர்னேட் ஒன்று ஏடிஎம்கே கூட்டணி எப்படி வைத்தால் அவர்கள் நிலைக்க முடியும், பேரெடுக்க முடியும், அவர் கட்சியை மென்மேலும் வளர முடியும், அவர் கட்சியுடைய பொறுப்பாளர்களும் அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களும் எப்படி சதைப்பிடிப்பு பிடிக்க முடியும் என்பதை உணர்வார்கள். புரிஞ்சுக்கிட்டேன். விக்னேஷ், இந்த யதார்த்தத்தை எப்போ புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறார். அண்ணா அவரோட கருத்தை சொல்லியிருக்கார். அவர் ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சொல்ல உரிமை இருக்கு. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மரபின் தொடர்ச்சி தான் கழகத் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரபு அதிமுக. நான் முடிச்சுக்கிறேன். அந்த ரெட்டையில வச்சுட்டு அவங்க தளபதி நான் முடிச்சுக்கிறேன். பெரியறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், புரட்சி தலைவர் எல்லாம் மக்கள் தலைவர்கள், யாரோட பேட்டர்னும் கிடையாது. அதனால யாரையும் ஸ்டிக் ஆன் பண்ண தேவையில்லை. புரட்சி தலைவர் அவர்களின் மரபின் தொடர்ச்சி தான் கழகத் தலைவர் தளபதி அவர்கள். இந்த திமுக மன்னராட்சியை 2026 வீழ்த்த போகிற ஜனநாயக வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். இதை நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த திமுக மன்னராட்சி 2011 போன மாதிரி எதிர்கட்சியாக கூட வராது. பிலோ த 30 தான் வரும், எழுதி வச்சுக்கோங்க. பிலோ 30னா சீட்ஸ் 30 சீட்டு. அதிமுக 30 சீட்டு குறைவாக தான். திமுக 2011 நான் கோட் பண்றேன். 2011 போல பிலோ 30 தான் வரும். இல்ல, அதான் அது நீங்க தனியா நின்று செய்ய முடியுமான்னு தான் அவர் கேட்கிறார். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, புரட்சி தலைவருக்கு அப்புறம் தமிழக மக்கள் கிட்ட, தமிழக மக்களின் ஒவ்வொரு வீட்லையும் அண்ணனா தம்பியா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கிற ஒரு மக்கள் தலைவரா, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா எங்க வெற்றி தலைவர் தான் இருக்கார். இந்த விஜயகாந்த் குடும்பத்துல ஒருத்தர் தான் சார், கமலஹாசனும் குடும்பத்துல ஒருத்தர் தான் சார், ரஜினிகாந்த் குடும்பத்துல. டோன்ட் கம்பேர் அன்கம்பரபிள். அவங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணுவீங்க. நான் இப்போ முன்னாடி தெரிந்த விஜயகாந்தோட கம்பேர் பண்ண என்ன சொல்றேன்னா, டோன்ட் கம்பேர் அன்கம்பரபிள். எங்க தளபதி ஒரு என்டிஆர் மாதிரி, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு 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 தன்னோட ப்ரொஃபஷனல்ல பீக்ல இருக்கிறப்போ அதை குவிட் பண்ணிட்டு வந்திருக்கார். சிலர் மாதிரி அதாவது எப்படின்னா, இவங்க டிஎம்கே காரங்க சொல்லுவாங்க பிஜேபியோட பி டீம்னு. ஆனால் அப்படி உண்மையிலே ஐயா கமல் அவர்கள் பிஜேபியோட பி டீம்னா இப்போ தஞ்சம் அடைஞ்சிருக்கிறது பிஜேபியோட ஏ டீம்ல. ஏன்னா டிஎம்கேயோட அகில இந்திய தலைவரே பிரதமர் மோடி அவர்கள் தான். அதனால அவங்களோட கிளைக்கழகத்தில் போய் இணைஞ்சிருக்கார். எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, டிஎம்கே இப்படிதான் முன்னாடியெல்லாம் போர்ட்ரேட் பண்ணாங்க. அதனால இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான வீகம் எங்க தளபதி கிட்ட இருக்கு. நீங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஒரு கான்ஃபிடென்ட் கிடையாது, நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா சொல்றோம். எங்க தேர்தல் அதீத நம்பிக்கை கூட சில சமயம் சரிக்கு. எங்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ன சொன்னார், எங்களுக்கு அதற்கான அஜெண்டா இருக்கு. அடுத்த 62 வாரத்துல இந்த மன்னராட்சியை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்புவதற்கான எங்கள்கிட்ட ஒரு ரோட் மேப் இருக்கு. நாங்க ஏதோ வார்த்தைக்கு சொல்லல, இவர்களோட பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். இந்த மன்னராட்சியை எங்க அடித்தா வீழ்த்த முடியும்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, அதை அடிப்போம், வீழ்த்துவோம். கேட்போம். திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜயால முடியும் அப்படிங்கிற அவங்க திட்டம்லாம் வச்சிருக்கோன்றாங்களே, அடுத்த 60 வாரத்துக்கு திட்டம் வச்சிருக்கோம். நீங்கள் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ரோட்டில் ஓடவே இல்லை அந்த காரு. இது வரைக்கும் விஜய் பேசினது 1 மணி நேரம். இந்த 2000 பேர் கலந்துக்கிட்ட இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழா உட்பட பேசினது 1 மணி நேரம் தான் பேசியிருக்காரு. அதுலேயும் மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஹிந்தின்னும் சொல்ல, பிஜேபின்னு சொல்ல. பிரசாந்த் கிஷோர் எங்களோட ட்ராவல் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கெட் அவுட் அப்படின்னு ஒரு சிக்னேச்சர் கேம்பெயினில் கையெழுத்து போட சொன்னால் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி வர்றாரு. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் தான் கட்சி தலைவர் மாதிரி இருக்கார். விஜய் கட்சி தலைவர் மாதிரி தெரியல. லெங்தி ஸ்பீச்சும் அவரது தான். அந்த கட்சியோட ஃபேஸ் யாருன்றதே எல்லாருக்குமே தெரியும்ல. இதில் என்ன இருக்கு சார்? கேஸ்ட் எல்லாம் இதுதான் திமுகவோட பெரியார்கிட்ட கற்றுக்கிட்டதா? நீங்கள் ஒரு நபரை கேஸ்ட் சொல்றீங்க, பெரியார் இதான் சொல்லி கொடுத்தாரு. அவர் அர்ஜுன் ரெட்டின்னு தான் ஏற்கனவே ஐடென்டிஃபை ஆயிருக்கு. இப்போ எப்படிங்க வச்சிருக்காரு? என் பேரை நான் தாங்க சொல்லணும். இது தப்பான விஷயம், அதுக்காண்டி இன்டர்ஃபியர் என்ன? ஓகே, இன்டர்ஃபியரன்ஸ் அக்செப்டட். ஆதவ் அர்ஜுன். ஓகே,
ஆதவ அர்ஜுன் தான் அதிகமாக பேசுகிறாரு. 40-45 சீட்டுக்கு மேலெலாம் நாங்கள் வாங்கிட்டு எம்எல்ஏவா நிற்போமா அந்த மாதிரிலாம் நாங்கள் 45 தான் இவங்க ஆஃபரோ? அது இவங்களோட பிட்வீன் தெர் இஸ் அ இன்டைரக்ட் நெகோசியேஷன் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் பட் ஆஃபர் ரிஜெக்டட். ஆஃபர் ரிஜெக்டட். 70-80க்கு மேலே கேட்டார்னா அவரோட ஓப்பனாவே 40-45 முடியாதுன்ட்டாரே அவர் ஸ்டேஜ்லயே. இவங்க பிளான் என்னன்னா பவன் கல்யாண் பிளான் ஒன்று வந்தது. பவன் கல்யாண் வந்து ஒரு 30-40 அந்த சீட்டுகளை வாங்கி ஒரு குறிப்பிட்ட டெப்டி சிஎம் அவர் தான் பவன் கல்யாண். ஆனால் இவரோட பிளான் வந்து குமாரசாமி பிளான், கர்நாடகா பிளான். சிஎம்ஏ ஆயிடுறது டைரக்டா. 2 வருஷம் நீ சிஎம், 2 வருஷம் நான் சிஎம். உனக்கு 117, எனக்கு 117. ஓ ரைட்டுங்களா? லாலு நிதிஷும் பிரிச்சுக்கிட்ட மாதிரி, அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்ட மாதிரி, அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் இவங்க வராங்க. ஸோ இவங்களுடைய நீங்கள் சொல்லிங்களே ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்படி தான் அவர் சொல்கிறார். ஸ்ரீதர் சார் சொன்னார் அதெல்லாம் நியாயம்தான். ரைட்டுங்களா? புரட்சி தலைவர் கூட எம்ஜிஆர் கூட முதலமைச்சர் தான் வந்தார். திமுக கூட ஆட்சி அமைப்பும் தான் வந்தாங்க. நாங்கள் வந்து மாற்று ஆட்சி அமைப்பும் தான் வந்தாங்க. ரைட்டுங்களா? விஜயகாந்தும் அப்படி தான் வந்தார், சீமானும் அப்படி தான் வந்தார், சிவாஜி கணேசனும் அப்படி தான் வந்தார், சரத்குமாரும் அப்படி தான் வந்தார், உதயநிதியும் அப்படி தான் வந்திருப்பார். அனவாசம் போவார், எழுதி வச்சுக்கோங்க. ரைட். அவர் துணை முதல்வர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆகிறதுக்கு அடுத்து உழைத்து வரவில்லை, நடிப்பில் வந்திருக்கார். அதான் சொல்ல வரோம், உழைத்து வரவில்லை. எம்ஜிஆர் ஒரே ஒரு நிமிஷம் சார், நீங்கள் ரொம்ப பேசுறீங்க. அதாவது எஸ்ஏசின்னு ஒரு டைரக்டர் இல்லைன்னா விஜய்னு ஒருத்தர் இல்லை. எஸ்ஏசின்னு ஒரு டைரக்டர் இல்லைன்னா அவர் விஜயகாந்தோடு நிற்க வச்சு செந்தூரபாண்டின்னு ஒரு படத்தில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து மேலே தரலைன்னா விஜய் கிடையாது. நான் அண்ணாதுரை, நீங்கள் வந்து எம்ஜிஆர் இப்படின்னு பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்ட சிஎம் சப்ஜெக்ட் தான் விஜய். ரைட்டா? அவர் டைனாஸ்டிக்குள்ளே வரமாட்டாரா? அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மார்ட்டின் குடும்பத்தோடு அவர் சம்பந்தம் வைக்கலைன்னா ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இல்லை. அவர் வந்து ஒளியின் ஓசைன்னு ஒரு திரைப்படத்தை வந்து கலைஞர் எடுக்கும்பொழுது மார்ட்டின் போய் உதவி பண்ண அந்த குட் ஆஃபீஸில் வச்சு தான் அவர் போகிறாரு. ஸோ இன்றைக்கி கிரிக்கெட் ஒரு பிரசாந்த் கிஷோர் பேசும்போது சொன்னாங்க, கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து தோனி மட்டும் இல்லை, தோனி வந்து ரெண்டு வருஷம் தடை செய்யப்பட்ட டீமில் இருந்தார். அவர் 2 வருஷம் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் தடை செய்யப்பட்ட டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ், அதில் இருந்தார் தோனி. ஓகே, அதை விடுங்க. வாரிசுக்களாக வந்திருந்தாங்கன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு விராட் கோலி, ஒரு ராகுல் திராவிட்லாம் கிடச்சிருப்பாங்களான்னு. ஆனால் சஞ்சய் மஞ்சரேக்கர்னு ஒரு வாரிசு வந்தார், விஜய் மஞ்சரேக்கருடைய வாரிசு. ஸோ அது வந்து ஒரு போர்டு தேர்ந்தெடுக்குது. வாரிசுன்றது வந்து இந்திய அரசியலில் நிறைய பேர் இருக்காங்க. மாதவராவ் சிந்தியாவுடைய வாரிசு இன்னைக்கு மத்திய மந்திரியாக இருக்கார். ரைட்டுங்களா? அது மாதிரி நீங்கள் நிறைய பேர் எடுக்கலாம். பியூஷ் கோயல் யார்? விஜய் கோயலுடைய பையன், அவர் தான் பியூஷ் கோயல். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வாரிசுனா வரக்கூடாது, தலைமை பொறுப்புக்கு வர்றதில்லைன்றது தான் அவங்களோட விமர்சனம். சப்போஸ் விஜய் கோயல் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவுடைய தலைவராக அவர் நியமிக்கப்படுறாருன்னு வைங்க. தேவேந்திர பட்னவிஸ் வந்து மகாராஷ்டிராவில் பிஸி ஆகிட்டார், அவர் தான் எக்ஸ்பெக்டட். அவர் இல்லை. அப்போது ஒரு காம்ப்ரமைசிங் கேண்டிடேட்டாக விஜய் கோயலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, சாரி பியூஷ் கோயலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் வாரிசு ஆவாரா? ஆக மாட்டார். இல்லை சார், தலைவர் பதவிக்கு அப்பா, அடுத்து மகன், அடுத்து பேரன், அப்படி வரிசையாக வர்றது தான் அவங்க விமர்சிக்கிறாங்க. அது அப்படி வேற எந்த கட்சியிலையும் வரலையே. அது வேற எந்த கட்சி. உதயநிதி ஸ்டாலினை வந்து போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னவர் இதே பிரசாந்த் கிஷோர். போட்டியிடவே கூடாது, வாரிசு அரசியல் வரும்னார். ஆனால் ஸ்டாலின் வந்து போட்டியிட வச்சார். அதுக்கப்புறம் அவரை வந்து அமைச்சராக்கக்கூடாது, அதுவும் வாரிசு அரசியலுக்குள்ளே வரும்னு சொல்லி இந்த வியூக அமைப்பாளர் டிஃப்ரெண்ட்டாக சொன்னார். அதையும் மாதிரி அவர் வந்தார். ஸோ அவர் மக்கள் எங்கள் தொகுதி தான், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, எங்கள் தொகுதியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்றைக்கும் அப்ரைட்டாக அந்த மக்களுக்கு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாலிடிக்ஸ் கிடையாது. திமுககாரர் அங்கே தலை தூக்க கூட முடியாது, தப்பான விஷயங்களுக்குள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வாரிசு அரசியல் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த விஷயம் இவர் பேசின அந்த கிரிக்கெட்டு, இது இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, இதெல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா என்ன ஒரு 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடக்குதுங்க தமிழ்நாட்டில். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு தாவேகாக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. 46 கட்சிகளில் ஒரு கட்சியாக தாவேகாக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதில் போகிறாங்களா இல்லையான்னு இன்னும் சொல்லலை. ரைட்டுங்களா? ஆனாலும்
அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்து மாநில உரிமைகளுக்குள்ள தலையிடுற விஷயம் சொல்லிட்டு ஒரு சீரியஸான விவாதம் போகுது. அதை பற்றி பேச்சே இல்லை. இப்போது எல்கேஜி யூகேஜி சண்டேனார், இவர் பேசுறது ப்ரீகேஜி மாதிரி இருந்தது. இவர் ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பேசுகிறார். அதாவது நம்மளோட உரிமைன்னு கேட்கணும். தமிழக அரசு போராடுது, தமிழக மக்கள் போராடுறாங்க, நம்மளோட உரிமைன்னு கேட்கணும். கேட்கவே இல்லை. அந்த டோனுக்குள்ளே போகல. அதில் யார் கரெக்டு தப்புன்றது மாதிரிலாம் சொல்லவும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.